ஓம் ஸ்ரீ ஆதிமூல கணபதியே போற்றி போற்றி. விண்குலத்தோறும் மண்குலத்தோறும் 4 யுகங்களுக்கு ஒருமுறை பூரண கலப்பு கொள்வர். கலியுக எல்லையிலும் சத்திய யுகத்தின் துவக்கத்திலும் பூரண கலப்பு நிகழும். ஆதி மூலமாய் நிலைத்து யாம் பூரண ஆசிகளை பொழிந்திடுவோம். அகத்தியரின் அன்பு சீடர்களே, கலியுக எல்லையில் விண்குலத்தோர் பூமியில் பிரவேசம் காண்கின்ற அற்புத காலத்தினில் வாழ்கின்றீர்கள் என்பதனை உணருங்கள். எத்தனையோ மனிதர்கள் வசித்தாலும் சத்தியம் உணருகின்ற அற்புத பாதையினில் பயணிக்கும் புண்ணியம் புரிந்துள்ளீர்கள். கணபதியாகிய யாம் இருவேறு செயல்களை இத்தருணத்தில் ஏற்றுள்ளோம். ஒன்று, மானுட ஆன்மாக்களை ஈர்த்து தெய்வங்களின் ஒளி இழைகளோடு பிணைத்திட முயன்று வருகின்றோம். மற்றோர் செயல் என்பது 108 மானுட ஆன்மாக்களில் சரணாகதம் மிக்க ஆன்மாக்களை தேர்வுறுத்தி அவர்களோடு உட்கலப்பு கொண்டு மெல்ல மெல்ல அனைத்து புற ஆன்மாக்களுக்கும் ஒளியூட்டி வருகின்றோம். மனிதர்கள் என்றுமே ஆழமாய் சிந்திப்பதில்லை. கலியின் தாக்கமே மூல காரணம் எனினும் உணர்த்த வேண்டியது ஓர் குருவின் கடமை. சத்குருவாய் நிலைத்து அகத்திய மகரிஷிகள் ஆற்றுகின்ற அற்புத பணி என்பது ஒளி பரிமாற்றமே. ஒவ்வொரு ஆன்மாவும் எச்செயல் ஆற்றுகின்றது என்பதனை சத்குருவாய் யுகமாற்ற பணியேற்றுள்ள அகத்தியர் நன்கு உணர்ந்திருப்பார். எனினும் தங்களுடைய சுய ஆன்மாவினில் என்ன நிகழ்ந்து கொண்டுள்ளது என்பதனை 108 சீடர்களில் ஒருவரும் உணரவில்லை என்பதே சத்தியமாகும். மிக மிக அற்புதமாய் தனது ஆத்ம துகள்களை லிங்க ரூபத்தினில் பிரதிஷ்டை புரிந்து அவற்றை தனது சீடர்களின் ஆன்மாக்களோடு பிணைத்து அதன் மூலம் ஒவ்வொரு ஆன்மாவின் வீரிய தன்மையினையும் பெருக்கி வருகின்றார். உங்களுடைய உயிர் அணுவானது அறிவோடு கலப்புற்று புறத்தினிலேயே பெரும்பான்மையாய் இயங்குவதினால் ஆன்மாவின் நிலை உணரப்படவில்லை. உயிர் அணுவினை ஆன்மாவோடு கலப்புற அனுமதியுங்கள். அதன் பொருட்டே ஒருநிலைப்படல் வேண்டும் என்று 4 தினங்களுக்கு யமை பூஜித்து வழிபட அகத்தியர் எடுத்துரைத்துள்ளார். ஆதி மூலமாகிய எமது ஆற்றல்கள் உட்கலப்பதனை உணர்ந்து கொண்டால் அனைத்தும் சாத்தியமாகும். எமது வெப்ப ஒளி இழைகளோடு கலப்புற்று நிற்கும் ஆன்மாவானது உயிரணுவிற்கு எல்லையில்லா ஆற்றல்களை நல்கிடும். தவம் புரிவதன் மூலமே மனம் ஒருநிலைப்படும் என்றே உணர்த்தப்பட்டதன் மூல காரணம் உணருங்கள். உங்களுக்குள் நிகழ்பவற்றை உணரத் தவறுவது நன்றன்று. எமது உயிர் சக்தி உங்களது ஆன்மாவோடு கலப்புற்று மெல்ல மெல்ல உயிரோடும் கலப்புற்று வருகின்றது. உயிரின் இயக்கமும் சிந்தனைகளும் மாறுபட்டு வருவதனை உணருங்கள். இத்தருணத்தில் யாம் எமது வெள்ளி ஒளி இழை கனிம சக்தி எனும் காந்த சக்தியினை அருளுகின்றோம். ஆன்மா என்பது பாதரச சக்தியால் நிறைந்தது. எனினும் அதனுள் மற்ற சக்தி நிலைகள் உள்ளடங்கியிருக்கும். எமது ஆன்ம ஒளியிலிருந்து உருகிய வெள்ளி கனிம ரசமானது
இத்தருணத்தில் முன்னின்று பயணிப்பதனை உணர வேண்டும். 108 மானுட ஆன்மாக்களின் வெள்ளி கனிம ஒளி இழைகளோடு யாம் மெல்ல மெல்ல பிணைந்து கொண்டுள்ளோம். இதன் மூலம் நிகழவுள்ள நிகழ்வுகள் யாது? விஞ்ஞானமும் மெய்ஞானமும் உணர்த்த முற்படுவதனையும் உணருங்கள். விஞ்ஞான மார்க்கம். 1. வெள்ளி இழைகள் என்பது ஒளி நிறைந்த இரசாயனத்தன்மை கொண்டது. ஒரு மனிதனின் ஆன்மாவினில் அபரிமிதமாய் வெள்ளி ஒளியாற்றல்கள் உட்கலந்தால் உள் மூளை பகுதி குளிரும் ஒளிரும், வெப்பமும் தணியும், அறிவு அணுக்கள் ஓய்வு பெறும், உதிரும் கரையும், ஞானம் பிறக்கும். அற்புத உணர்வு அலைகளே ஞானத்தின் முதல் படிநிலைகளாகும். சந்திரன் எனும் நிலவு வெள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் அதன் வெள்ளி ஒளி இழைகள் வீரியமானவை. முழு நிலவு அன்று நிலவினை கண்டு தரிசித்தால் வெள்ளி ஆற்றல் ஆன்மாவினில் பெருகும். 2. விஞ்ஞானமாகவே அறிய வேண்டுமெனில் அபரிமிதமான வெள்ளி ஒளிக்கற்றைகள் ஓர் மானுட ஆன்மாவினில் உட்கலந்தால் அம்மனிதனின் உணர்வு பெருகும், பற்பல அற்புத ஞானங்கள் உதிக்கும், அரிய கலைகள் பிறக்கும். ஒரு மனிதன் அபூர்வமான ஆற்றல்களை பெற்றால் அற்புத கவிதைகளை வடிப்பான், அன்றி அழகிய அபூர்வ ஓவியங்களை தீட்டுவான். மிக மிக அரிய கலைகளை எளிதாய் வெளிப்படுத்துவர். இறைவன் மீது பாசுரங்கள் இயற்றிட இயலும், பதிகங்களும் இயற்றிட இயலும். எனில் ஒரு மனிதன் திடீரென மாறுபட்ட அமானுஷ்ய சக்திகளை பெறுகின்றான் எனில் ஏதேனும் உயர் ஆன்மாக்களின் வெள்ளி ஒளி இழைகளை ஆசீர்வாதமாய் பெற்றுள்ளான் என்றே பொருள்படும். மெய்ஞான மார்க்கம். மெய்ஞானம் என்பது முழுவதுமாக உணர்வு அலைகளை சார்ந்தது. வெள்ளி ஆற்றல் அபரிமிதமாய் கிட்டினால் மனம் குதூகலிக்கும், ஆனந்தம் பொங்கும். அதன் மூலம் மனிதர்கள் பொலிவினை வெளிப்படுத்துவர், மன அமைதியினை ஏற்பர், சத்திய வாழ்வு வாழ்ந்திடுவர், அன்பும் பெருகும், ஏற்கும் புற உணவுகள் குன்றும். ஒரு மனிதன் அசாதாரணமான அமைதியுடன் காணப்பட்டால் அதன் மூல காரணம் என்பது உயர் ஆன்மாக்களின் வெள்ளி ஒளி சக்தியினை பெற்றுள்ளனர் என்றே பொருள்படும். பௌர்ணமி எனும் முழு நிலவின் தருணத்தில் எந்த ஒரு தெய்வ வழிபாடு புரிந்தாலும் அன்றி தியான நிலைகள் மேற்கொண்டாலும் சூழ்கின்ற உயர் சக்தி நிலைகளிலிருந்து வெள்ளி எனும் கனிம சக்தி அதிகமாய் ஆன்மாவினால் ஈர்க்கப்படும். எனினும் அதன் புற வெளிப்பாடு என்பது எளிதாய் வெளிப்படாது. எமது வெள்ளி இழைகளை ஏற்கும் தருணம் அன்பு சீடர்கள் நன்கு உணர்ந்திட இயலும். எமை பூஜித்து அமைதியாய் எம்மோடு ஒன்று கலந்த நிலையில் வெள்ளி ஆற்றல்கள் பல்வேறு வாசனைகளாக வெளித்தோன்றி உட்கலப்பதனை உணரலாம். அவை மலர்களின் நறுமணங்களாகவும் அமையலாம், அன்றி இனிப்பு சுவையின் மணமாகவும் அமையலாம். ஆழமாய் உணர்ந்தால் இதுவரை உணராத மனத்தினையும் நுகரலாம். மேலும் பற்பல ஓசைகளையும் சிலர் செவிமடுப்பர். அவை சொற்களாகவோ அன்றி வெற்று ஓசைகளாகவோ அமைந்திருக்கும். அன்பு சீடர்களே, எமது மூன்றாவது கரமாகிய வெள்ளி கரத்தினை பற்றியுள்ளீர்கள் என்பதனை உணர வேண்டும் எனில் ஆழ்ந்து
அமைதியாக வீற்றிருக்க வேண்டும். மெல்ல மெல்ல ஓசைகளின் ஊடே பயணித்து மிக நுண்ணிய புறச்சூழல்களுக்கு மாறுபட்ட ஓசைகளை செவிமடுக்கலாம். மறுதினம் பாதரச இழைகளை தீண்டும் தருணத்தில் எம்மோடு முழுமையாக உட்கலந்து எமது தன்மையினையும் பூரணமாய் உணரலாம். ஆழ்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிகழ்வதனை பூரணமாய் உணர்ந்திடலாம். அன்றியும் அவை உணரப்படாமலேயே நிகழ்ந்தேறிடும் என்பதனை உணரக் கடவது. கணபதியோடு ஒன்று கலக்க அனைவருமே முயன்றிடுங்கள். யாம் ஓர் சிறு பிள்ளையாய் உட்கலந்து உங்களுக்கு ஆனந்தத்தினை பெருக்கி அன்பினை புகட்டி பெருநிலைகளையும் உணர்த்திடுவோம். அன்பு நிறைந்த ஆசிகள்.